10th முடிச்ச பையன் இன்னைக்கு உலகத்தோட நம்பர் 1 பணக்காரர பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் உட்கார வச்சு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஸ்டோரிய ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும். டே ஸ்டோரி ஆஃப் 10 1986ல பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் நிக்கில் காமத் பிறக்கிறாரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவருக்கு படிப்பு மேலே கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவருக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸோ 10th படிக்கும் போதே பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேட்டுக்கு வாங்கி இவர் ஒரு ரேட்டுக்கு வித்துன்னு இருந்தாரு. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஒரு நாள் தெரிய வருது. ஸோ அதை பார்த்து என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா உடச்சி போட்டு இவருக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கு அனுப்புறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கால் சென்டருக்கு. ஸோ 8000 சம்பளத்துக்கு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட் வேலை செஞ்சுட்டு காலைல இருக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிறாரு. அவங்க அப்பா என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா தனது 18 வயசில் பார்த்தீங்கன்னா இவர் மொத்த காசையும் கொடுத்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ண சொல்கிறாரு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ட்ரேட் பண்ண கற்றுக்கிறாரு. ஸோ என்ன தான் எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கு பார்த்தீங்கன்னா புரோக்கர் காசு தான் பாதிக்கிட்ட போகுது. அதன் பிறகு இவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா 2010ல் பார்த்தீங்கன்னா நமக்குன்னு ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜீரோ தானே ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணிட்டாரு. கம்பெனி ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா புரோக்கர் சார்ஜ் வெறும் 20 ரூபாய்க்கு தான் கலெக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போவே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வருது. இப்போதைக்கு இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட் யாருன்னு கேட்டிங்கன்னா இவர் தான். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்காரு. எல்லாத்துக்குமே காரணம் விடாமுயற்சி மட்டும் தான்.